உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ஜூனியர்களுக்கு வழிவிட்டு சீனியர்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற குரல் அறிவாலயம் பக்கம் சமீப காலமாக அதிக அளவில் ஒலிக்க தொடங்கினாலும் வருகிற 2026 தேர்தலில் அது நடைமுறைக்கு வர வாய்ப்பிருப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் பதவிக்கு வந்த சில நாட்களிலேயே கட்சி நிகழ்ச்சிகளில் சீனியர்களை மேடையில் அமர வைத்துக் கொண்டு இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என நேரடியாக கோரிக்கை வைத்தார். அப்போதைய சூழலில் உதயநிதியின் பேச்சு கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு எதிராக சீனியர்கள் முணுமுணுக்கவும் தொடங்கினர். தற்போது காலத்தின் கட்டாயமாக வருகிற தேர்தலில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு சீட்டு கொடுக்க திமுக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து இளைஞர்கள் பட்டாளம் தாவேக்காவை நோக்கி செல்வதாக கூறப்படும் நிலையில் அந்த பட்டாளத்தை தங்கள் பக்கம் ஈர்க்க அரசியல் கட்சிகள் யுக்திகளை வகுத்து வருகின்றன. சமீபத்தில் நிர்வாகிகளுடன் தொகுதி வாரியான 1-to-1 நடத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போதே இளைஞர்களுக்கு நிறைய பொறுப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இருந்தார். இந்த நிலையில்தான் வருகிற தேர்தலில் 50க்கும் மேற்பட்ட சீட்டுகளை இளைஞரணி மற்றும் மாணவரணி நிர்வாகிகளுக்கு வழங்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்தோடு திமுகவின் சார்பு அணிகளில் தலைவர், செயலாளர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் எம்எல்ஏ சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்காக இளைஞரணியில் யார் யாரெல்லாம் சிறப்பாக செயல்படும் நிர்வாகிகள் என சர்வே எடுக்க தொடங்கிவிட்டதாம் தலைமை. தற்போதைக்கு வேட்பாளர் தேர்வுக்காக சர்வே எடுத்தாலும் வெற்றி பெற்ற பிறகு அமைச்சரவையிலும் வாய்ப்பு கிடைக்கலாம் என்ற இனிப்பான செய்தி இளைஞரணி நிர்வாகிகளுக்கு கிடைத்திருக்கிறது. கடந்த முறை தேர்தலின் போதே இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு கொடுக்கப்படும் என சொல்லப்பட்டது. ஆனால் சீனியர்கள் ஆதிக்கம் காரணமாக சாத்தியப்படுத்த முடியாமல் போனது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக போட்டியிட்ட தொகுதிகளில் ஈரோடு கிழக்கு மட்டுமே இளைஞரணி நிர்வாகி பிரகாஷுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. திமுக தலைமையின் முடிவு காரணமாக சீனியர் தலைவர்கள் யார் யாருக்கெல்லாம் சிக்கல் என பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 70 வயதுக்கு மேற்பட்ட சீனியர்களுக்கு சீட்டு கிடைப்பது கஷ்டம்தான் என குரலும் கேட்டு வருகிறது. அத்தோடு அதிருப்தி நிலவரம், சர்வே ரிசல்ட் ஆகியவற்றை வைத்துதான் திமுக தலைமை சீனியர்கள் லிஸ்டை பட்டியலிட்டு இருக்கிறதா? அந்த வகையில் பணம் கொழிக்கும் பல வளத்துறைகளை கைவசம் வைத்திருந்த அமைச்சரின் பெயரும் அடிபடுவதாக சொல்கிறார்கள். இந்த அமைச்சரின் கட்சி பதவி கூட பறிக்கப்பட இருப்பதாக கூட தகவல் வெளியானது. இது தவிர்த்து திண்டுக்கல் மாவட்ட திமுக அமைச்சருக்கும் இந்த முறை வாய்ப்பு கிடையாது என சொல்லப்படுகிறது. தேர்தல் அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள விருப்பமாக இருக்கும் அந்த அமைச்சர் தனது வாரிசுக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என துண்டு போட்டு வருகிறாராம். இந்த பட்டியலில் இன்னும் பலரது பெயர்களும் இருப்பதாக பேசிக் கொள்ளப்படும் நிலையில் யார் யாருடைய பதவி காலியாகும் என்ற கலக்கமும் மேலோங்கி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக திமுக 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் களம் காணலாம் என சொல்லப்படும் நிலையில் அதில் 50க்கும் மேற்பட்ட சீட்டுகள் இளைஞரணி நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்படுவதன் மூலம் கட்சியில் உதயநிதியின் கை ஓங்குவதாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தற்போதே உதயநிதியின் குறிஞ்சி இல்லம் நோக்கி இளம் உடன்பிறப்புகள் படையெடுக்க தொடங்கி விட்டார்களாம். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.